வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போற படத்தோட பேர் வந்து மான்ஸ்டர். இந்த மான்ஸ்டர் வந்து ஒரு இந்தோனேஷியன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்துல ஒரு சீன்ல கூட டயலாக்கே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த படத்துல 2 இடத்துல மட்டும் 2, 3 பேர்கள கூப்பிடுறதுக்கான குரல் மட்டுமே இருக்கும். மிச்சம் அவங்க ஒண்டி அதுதான் டயலாக்கா இருக்கு. ஆலன் அப்படின்ற பேரும், ஜான் அப்படின்ற பேரும், அ அந்த மாரியான பேர்கள் கூப்பிடுறதுக்கு மட்டுமே தான் அந்த படத்த வந்து டயலாக்கா இருக்கு. மிச்சது எதுவுமே டயலாக் கிடையாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இதோட கதை என்னன்னு பார்ப்போம் உங்களுக்கு. அலனா அப்புறம் வந்து ராபின் 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் குழந்தைகள். அ அலனா வந்து பெண் பிள்ளை, ராபின் வந்து பையன். 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. நண்பர்களா இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து பக்கத்துல வீடியோ கேம் கடைக்கு போறாங்க. அப்போ ஒரு கார் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வருது. அதுல ராபின் கடத்தப்படுறான். ராபின் கடத்தப்படும்போது அத பார்த்துட்டு அவன காப்பாத்த வர்ற அலனாவையும் அந்த அ ஆள் வந்து கடத்திடுறான். கடத்தி டிக்கில போட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு பூத் பங்களா மாரி ஒரு பங்களால கொண்டு போய் முதல்ல அந்த பையன மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள ரூமுக்கு போயிடுறான். ரூம்ல போய் வச்சு பூட்டிட்டு போயிடுறான். இந்த பொண்ணு வந்து எலனா வந்து கொஞ்சம் போராடி தப்பிச்சு கொஞ்சம் புத்திசாலித்தனமா தைரியமான பொண்ணு. அந்த பொண்ணு தப்பிச்சு வெளிய வந்து வீட்ட விட்டு ஓடி வரலான்னு பார்க்கும்போது, உள்ள அந்த நண்பன் வந்து மாட்டிட்டு இருக்கான்னு தெரிய வருது. ஸோ அவன காப்பாத்துறதுக்கான முயற்சி பண்றா. ஒரு 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்க்குள்ள படிக்கக்கூடிய 2 குழந்தைகளுடைய வயசுல 10 வயசுல இருக்கிற குழந்தைகள். அ அந்த குழந்தைகள் இந்த மாரியான ஒரு மான்ஸ்டர்ஸான ஒரு வில்லன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ கதையுடைய ப்ரிமிசஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. பார்க்கறது உடனே அடாச்சே! இந்த மாரி ஒரு கதையா அப்படின்னு பார்க்குற ஆர்வமும் வந்துச்சுன்றதுக்கு காரணம் வந்து முதல்ல சைலன்ஸ் நெறைய இருக்கு. அடுத்து இந்த படத்துல டயலாக் கிடையாதுன்னு ஒரு கியூரியாசிட்டி. அப்புறம் இந்த மாரி 2 குழந்தைகள் மாட்டிக்கிறாங்க அப்படின்னும்போது, நிச்சயமா நமக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த படம் பார்க்க ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படமும் ரொம்ப சின்ன படம் தான். 1 மணி நேரம் 40 நிமிஷம் படம் தான்றதுனால ரொம்ப ஈஸியா நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சோம். ஆரம்ப ப்ரிமிசஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தையோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. அந்த 2 குழந்தைகளுமே ரொம்ப அந்த மாட்டிக்கிட்டு தவிக்கிற காட்சிகள்லாம் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமா முதல் சில ஐடியாக்கள் தாண்டி, அதற்கப்புறம் அந்த குழந்தை வந்து எப்படி இவன காப்பாத்த முயற்சி பண்ணுதுன்ற காட்சிகள் வரும்போது, ரிப்பிட்டிட்டிவா ஒளிஞ்சுக்கிறது, எதுக்கு கீழயா ஒளிஞ்சுக்கிறது, எதுக்கு மேலயா ஒளிஞ்சுக்கிறது, எதுக்கு கீழ ஒளிஞ்சுக்கிறது, பீரோல ஒளிஞ்சுக்கிறது, இப்படி மாத்தி மாத்தி ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு மாரி இருக்கே தவிர, அது பெரிய நம்பகத்தன்மை உருவாக்கலன்றது தான் ஒரு பெரிய விஷயம். அதேபோல வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வந்து ஒரு 10 வயசு குழந்தை வந்து அ அதோடைய மன மன உறுதிக்கும், உடல் உறுதிக்கும் சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்த வந்து பண்ணுது அந்த குழந்தை. அது வந்து நம்பகத்தன்மை நமக்கு இருக்கிறதுனால வந்து போக போக வந்து இந்த படத்த வந்து வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு தான் கொண்டு போயிடுறாங்களே தவிர, அது முழுசா வந்து நம்மளால பார்க்க என்ஜாய் பண்ண முடியல. அத பதபதப்பா கொண்டு போய் வைக்க முடியல. டுவார்ட்ஸ் செகண்ட் ஹால்ஃப்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த பல இந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் படங்கள்லாம் பார்த்து பழகுனவங்களுக்கு நிச்சயமா இந்த படம் வந்து அந்த பிரெடிக்டபிள் லைன்க்குள்ள தான் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, "எ பாய் பிகைண்ட் த டோர்" அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2020ல ஷடல்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படம் வந்து ரொம்ப கல்ட்டா, கிளாசிக்கா சொல்லக்கூடிய ஒரு படம். அந்த படத்த அஃபிஷியல் ரீமேக் தான் பண்ணியிருக்காங்க அந்த படத்த. அஃபிஷியல் ரீமேக் பண்ணாலும் இந்த படம் வந்து அந்த படம் குடுத்த இம்பாக்ட்ட குடுத்துச்சான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்லன்னு தான் சொல்லணும். பட் இது நம்ம புதுசா இருக்கு நம்ம பார்க்கலாம். அ இது ஒரு ஐடியா நல்லா இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு என்டர்டெயின்மென்ட்டா பார்க்கணும்னு விரும்புறவங்க எல்லாருமே நிச்சயமா அந்த படத்த வந்து அ பார்க்கலாம். இது ஒரு டைம் பாஸ் படம். இது வந்து Netflixல இருக்கு. பார்த்துட்டு உங்க கருத்த சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.